இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அலுவலர் அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. என்னுடைய பேச்சுகள்லையும் சமூக வலைத்தள பதிவுகள்லையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். உலகெங்கும் போற்றின நோக்கத்தோடு இன்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது. இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனா சேகர்பாபுக்கு நிம்மதி இருக்காது, எனக்கும் திருப்தி இருக்காது. அதனால 7 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்துல நினைவு தூண் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய இடங்கள்ல வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும். இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? அதேபோல் இங்கு மதிப்பிற்குரிய நம்முடைய கிருஷ்ணராய மாணவராயர்